May I come in? அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் கார்விஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கார்விஸ் ஐடி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏதோ பொரி டப்பா மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலி பொரியெலாம் கிடையாது. இது பேர் வந்து ஹியூமிடிட்டி சென்சார், விச் மீன்ஸ் DHT11 சொல்லுவாங்க அதோடைய டெக்னிக்கல் நேம். இந்த சென்சாரை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு நான் இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன். கொய்யால யாரா நீங்களா? இந்த சென்சாரை வச்சு எப்படா ஹேக் பண்ணீங்க இவ்வளோ பெரிய சிஸ்டத்தை? சே ரைட்டு, ஓகே. இந்த சென்சார் வந்து டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் மட்டும்தான் மெஷர் பண்ணுங்க. நான் நம்பிடுதா? இது இவ்வளோ பெரிய சீனில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதோடைய மவுஸ் எவ்வளோன்றது நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் தான் இருக்கு பாருங்க. விசிசி, டேட்டா, கிரவுண்டு. ஸோ இந்த டேட்டா மூலிமா உங்களுக்கு அனலாகஸ் வேல்யூ, அதாவது இப்போ என்ன டெம்பரேச்சர், இப்போ என்ன ஹியூமிடிட்டி பர்சன்டேஜ், அதுதான் இங்கே காட்டும். வேறு எதுவுமே கிடையாது இதோட யூஸ் கேஸு. உங்கள் சும்மா நீங்கள் இதில் ஒரு டிஸ்பிளே மாடியூலை போட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இதை மாட்டி வச்சிடலாம். உங்களோட வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் அதோட வேல்யூவே. ஸோ இதை நம்ம எப்படி ராஸ்பெரி பையில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ராஸ்பெரி பை எடுத்துட்டேன், பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் டேரெக்டாக இதில் ப்ளக் பண்ணுறேன். ஸோ இதோடைய கோடிங்கை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் மிஷின், அப்புறம் யூ டைம் DST முன்த்தி பண்ணிடணும். DST பின் வந்து நம்ம பின் 14 கனெக்ட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் GPIO 14. அண்ட் வந்து இது வந்து DHT பின் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து எய்தர் இன்புட்டோ இல்லை எய்தர் அவுட்புட்டோ கிடையாது, ஏன்னா டேரெக்டாக இதில் நம்ம DHT பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் ஸோ வைல் ட்ரூ போட்டு நான் சென்சார் டாட் மெஷர் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ என்னுடைய மெஷர் பண்ணுறது, அதாவது என்னெல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, சென்சார் டாட் டெம்பரேச்சர் அண்ட் சென்சார் டாட் ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட்டு டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி நான் பிரிண்ட் பண்ணுறேன். சப்போஸ் இதில் ஏதாவது ஃபெயில் டு ரீட் அந்த மாதிரி ஏதாவதுன்னா அதுதான் நான் ட்ரை பிளாக்கில் தான் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா மொத்தமாக என்னுடைய ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாமல் எக்ஸப்ட் பிளாக்குள்ளே போயிட்டு ஃபெயில் டு ரீட் சென்சார் வேல்யூ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணி ஒரு வாட்டியும் நான் ரீடிங் எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் இதை வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு இல்லை தூக்குதா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ நான் இங்கே பாருங்கள், எனக்கு திருப்பி இன்னும் ஓப்பன் ஆகலை பேக்கேஜ், மேனேஜ் பேக்கேஜ். ஸோ ஸ்டாப் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்னுடைய சாஃப்ட்வேர் அப்போ தான் டிடெக்ட் ஆகும். தென் நான் டூல்ஸ் போய்ட்டு மேனேஜ் பேக்கேஜ் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பாருங்கள், இப்போ நான் DHT அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், DHT MicroPython லைப்ரரி. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டால் காட்டுது. ஸோ நான் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இப்போ தான் சேவ் பண்ணுறேன், ராஸ்பெரி பையிலே சேவ் பண்ணுறேன். டெம்ப் அப்படின்னு போடுறேன், temp.py தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ஷனே கொடுக்கல பார்த்தீங்களா. நம்ம சேஃபாக கனெக்ஷன் கொடுக்கணுன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து எய்தர் 5 வோல்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 3.3 வோல்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதோ யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் விஷயம். நான் 5 வோல்ட்டே கொடுக்குறேன், ஏன்னா மேக்ஸிமம் 5 வோல்ட்ஸ் இருக்கும்போது எந்த ஒரு சென்சாருமே வந்து அவுட்புட் நல்லாவே காட்டும். பட் அதுக்காக 3 வோல்ட் சென்சாரில் போய்ட்டு நீங்கள் 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா சென்சார் உடஞ்சி போயிடும், அது வெடிச்சு போயிடும், இல்லை சுக்குநூறாயிடும், இல்லை புகை விட்டுரும், இல்லை தீஞ்சு போயிடும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நல்லா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் என்னுடைய சென்சாரில் லைட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் திருப்பி ஸ்டாப் கொடுத்துட்டு இதை நான் ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, டெம்பரேச்சர்ஸ் 36 டிகிரி, 71 டிகிரி ஹியூமிடிட்டி இருக்குது. இது நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, ஆக்சுவலாக நான் இதை எப்படி செக் பண்ணேன்னா, இது கையை வச்சு இதை ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு ஹியூமிடிட்டி ஏறும் பாருங்களேன். ஸோ எனக்கு டெம்பரேச்சர் இப்போ 36 காட்டுது, விச் இஸ் ஹை டெம்பரேச்சர். என் ரூம் டெம்பரேச்சர் பார்க்குறது கைஸ். எவ்வளோ வெக்கையில் உட்காந்து உங்கள் வீடியோவில் காட்டுங்க, கரெக்டாக காட்டுங்க, லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, 73 78 போயிடுச்சு பாருங்கள் ஹியூமிடிட்டிலாம் ஃபுல்லாக. இப்போ நான் எடுத்துடுறேன், கிராஜுவலாக எனக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இதை வச்சு தான் நான் வந்து இது ஒர்க் பண்ணது கண்டுபிடிச்சேன். நீங்கள் வேணால் வேறு ஏதாவது பண்ணி ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. இல்லையா 77% அப்படியே இறங்கிச்சு பாருங்கள். அப்படியே இறங்கும், இன்னும் இறங்கும். 240 வரைக்கும் போவோம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா. வச்சு பார்ப்போம்.
சரி ஓகே, நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்த்தாச்சு. இது 68 கீழே போன மாதிரி தெரியல. சரி ஓகே, அப்போ என் ரூம் டெம்பரேச்சர் இப்போ 36 இருக்குது. அண்ட் ஹியூமிடிட்டி 67 தான். 67 இருக்குது, பரவாயில்ல. ஆக்சுவலி ஹியூமிடிட்டினா ஒன்றும் இல்லை கைஸ், உங்களுடைய ஏரில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குன்றது தான் ஹியூமிடிட்டி. டெம்பரேச்சர்ன்னும் போது அதுதான் டிகிரி ஆஃப் சில்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 36ன்றது கொஞ்சம் குவைட் ஹாட் தான், கொஞ்சம் நல்லாவே ஹாட் தான். 67% ஹியூமிடிட்டின்னும் போது காற்றுல நிறைய ஈரப்பதம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த சென்சார்ஸ் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய சென்சார்ஸ்லாம் பற்றி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day. Bye.